கர்த்தரை துதித்து நம்ம தேவ செய்திக்கு செல்லலாம். அன்பான கர்த்தரே, இதில் நாங்கள் கேட்கக்கூடிய நம்முடைய வசனங்களின் மூலியமாக பரிசுத்தாவின் வல்லமையினால் அதை நாங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள போவது மட்டுமல்லாமல் அதை எங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு உமது வல்லமை தருமாறு மன்றாடுகின்றோம். இந்த மற்ற அனைத்தையும் எங்கள் ராஜாவும் எங்கள் மீட்பருமா இருக்க கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம். அன்பு தகப்பனே, ஆமென். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய புதிய தொடர் கிருபை நிறைந்த சபை. நமது சபையின் கலாச்சாரத்தில் மாற்றங்கள். ஆக்சுவலாக இது 7 வார தொடர், 5 வார தொடர் கிடையாது. நம்ம அதை நாம் வச்சுக்கலாம். 17ஆவது நூற்றாண்டில் பிரான்ஸில் வாழ்ந்த மன்னர் 14ஆம் லூயிஸ்ன்னு சொல்லலாம். அவர் அவரோட அரண்மனை தேவாலயத்தில், அரண்மனை சேப்பலில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த ஆராதனை சர்வீஸுக்கு அவரோட அரண்மனை ஊழியர்களோட சேர்ந்து போவது வழக்கம். அந்த ஆராதனையை வழிநடத்துவர் ஃப்ராங்காய்ஸ் ஃபெனலான்னு சொல்லக்கூடிய பிஷப். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த சேப்பலில் கூட்டம் வழியும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை 14ஆம் லூயிஸ் அந்த அரசர் தன்னுடைய அரண்மனை ஊழியர்காரர்களோட சேப்பலுக்கு வரார். சேப்பலில் யாருமே இல்லை, ஒருத்தர் கூட இல்லை. அதிர்ச்சி அடைஞ்சிடுறார். பிஷப்பை கூப்பிட்டு, ஃப்ராங்காய்ஸ், இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறாரு. அப்போ பிஷப் சொல்கிறாரு, மன்னரே, நான் தான் தாங்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரமாட்டீர்கள் என்று ஒரு சுற்றறிக்கையை மக்களுக்கு அனுப்பியிருந்தேன். இப்போ இந்த பொதுமக்கள் தேவனை ஆராதனை பண்ணவோ, அன்பு செய்வோ, மைமைப்படுத்தவோ ஞாயிற்றுக்கிழமை அவங்க சபைக்கு வரல. உங்களை மைமைப்படுத்தவும், உங்களை முகஸ்துதி பண்ணுறதுக்கு தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்திருக்காங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இது ஒரு சோதனையாக இதை நான் செய்தேன். மன்னித்து கொள்ள வேண்டும் மாண்பு மிகு அரசர் அவர்களே அப்படிங்கிறார். அப்போ அரசர் சொல்கிறாரு, இல்லை, நீங்கள் சரியான சோதனை பண்ணியிருக்கீங்க. நான் தெரிந்து கொண்டேன், இந்த மக்கள் எவ்வளோ வெளிவேஷக்காரர்கள்னு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறார். நம்ம இந்த கிருபை நிறைந்த சபையில் நம்ம ஏற்கனவே வேத வசனத்தில் படிச்சிட்டோம். முக்கியமாக கலாத்தியர் 2ஆவது அதிகாரம் 11-16 முக்கியமாக 14ஆவது வசனத்தில், இப்படி அவர்கள் நற்செய்தியின் சத்தியத்தின்படி சரியாக நடக்காததை நான் பார்த்தபோது என்று பேதுரு நற்செய்திக்கேற்ப நடக்கவில்லை என்று இங்கே பவுல் சுட்டி காட்டுகிறார். அங்கே பேதுரு பண்ணது ஒரு வகையான ஒரு வெளிவேஷம், ஒரு ஹிப்போக்ரசி தான். கிருபை நிறைந்த சபை, கிருபை நம்முடைய சபையில் ஒரு கலாச்சாரமாக இருக்கணும்னா இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது 3 முக்கியமான காரியங்களை நம்ம பார்க்கலாம். முதல் காரியம் கிருபை கண்களால் நம்மை பார்ப்பது தனிப்பட்ட முறையில். அதாவது ஒரு சன்கிளாஸ் நம்ம போட்டு பார்த்தா பச்சை கண்ணாடி போட்டால் பச்சையாக தெரியும், சிவப்பு கண்ணாடி போட்டால் சிவப்பாக தெரிகிற மாதிரி கிருபை கண்களால் நம்மளை பார்க்கறது தனிப்பட்ட முறையில், நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி. ரெண்டாவது கிருபை கண்களால் ஒருவரை ஒருவர் பார்ப்பது, அதாவது சபையை நம்ம எப்படி பார்க்குறோம். மூன்றாவது கிருபை கண்களால் உலகத்தை பார்ப்பது. இந்த 3 முக்கியமான காரியங்களை தான் இன்றைக்கி நம்ம தியானம் பண்ண போகிறோம். முதல் காரியம், கிருபை கண்களால் நம்மை பார்ப்பது. நாம் பாவிகளாக இருந்தும் மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் இல்லைங்களா? எல்லாருமே பாவிகள் தான், இருந்தாலும் மன்னிக்கப்பட்டவர்கள். we are called saved sinners. ரோமையர் 5:8 நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நம்ம நீதிமானம் இருக்கும் பொழுது இயேசு நம்மளுக்காக மரிக்கலை. நாம் பாவிகளாக இருக்கையில், ஆங்கிலத்தில் அன்காட்லியாக இருக்கும் பொழுது இயேசு மரித்து அதன் மூலியமாக தேவன் தமது அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார்.
வேதத்தில் நம்ம படிக்கலாம், இயேசு வந்து பாவிகளை தேடி பாவிகள் மனம் திரும்பதான் இந்த பூமிக்கு வந்தார் இல்லைங்களா? அதே மாதிரி இயேசு சொல்கிறாரு, அழைக்கப்பட்டவர்கள் பலர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சிலர் தான். அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலரில் நீங்களும் நானும் இருக்கிறேன்னா எவ்வளோ பெரிய பாக்கியம் வச்சு பாருங்களேன். உலகம் உண்டான காலத்திலிருந்து எவ்வளோ பேர் பிறந்துருப்பாங்க, எவ்வளோ பேர் மரித்திருப்பார்கள். இன்றைக்கி பிறக்கிறாங்க, இன்றைக்கும் பிறக்க போகிறாங்க, மறிக்க போகிறாங்க. ஆனால் இவ்வளோ கோடான கோடி மக்களில், பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளில் நீங்களும் நானும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோன்னா, when we know we are elected by Godனா எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான விஷயம். அடிக்கடி எனக்கு அந்த கேள்வி வரும், ஆண்டவரை எதுக்கு என்னை போய் தேர்ந்தெடுத்தீங்க? என்கிட்ட பல குற்றங்கள் இருக்குது, குறைகள் இருக்குது, நானும் பாவி தான், எதுக்கு என்ன நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க? கடவுளோட பதில் இந்த வசனத்தில் பார்க்குற மாதிரி அவர் எனக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னா, என் மேலே அன்பை விளங்க பண்ணுகிறார்கள். தன்னுடைய அன்பை விளங்க பண்ணுறதுக்காக தான் ஜோசப்பனை தேர்ந்தெடுத்துங்கிறார். என்ன இதை மாதிரி ஸ்பெஷலாக தேர்ந்தெடுத்த தேவன் அவர் கொடுத்த கிருபையில் கண்களில் நான் என்னை பார்க்கும் பொழுது, என் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, முக்கியமாக இந்த கிருபை இந்த சபைன்னு சொல்லும்பொழுது நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டு நம்ம கிட்டேருந்து கிருபையை நம்ம பார்க்குறோம். நம்ம கிருபை கண்களால் நம்ம எப்படி எல்லாத்தையும் நம்ம செய்கிறோம். முக்கியமாக ஆரம்பிக்கும் பொழுதே நம்ம அதை என் வாழ்க்கையில் நான் எப்படி பண்ணுறேன், என் குடும்பத்தில் நான் எப்படி கிருபை கண்களால் நான் எல்லாரையும் பார்க்குறேன். ஆனால் பல நேரத்தில் ஒரு சாட்சியம் இல்லாத வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துட்டு வரோம். ஒரு விட்னஸிங்கான ஒரு வாழ்க்கை இல்லை. நம்ம ப்ரே பண்ணுவோம், பைபிள் படிப்போம், ஆராதனையில் கலந்துக்குவோம், எல்லாம் பண்ணுவோம், எல்லாமே நல்ல காரியங்கள். ஆனாலும் வாழ்க்கையில் வாழும் பொழுது பொறுமையின்மை, அமைதியின்மை, கோபம். என்ன சொல்லுவாங்கன்னா, பிரதர் நீங்கள் சொல்லுவீங்க, எவ்வளவு கஷ்டமாக இருக்குது தெரியுமா வாழ்க்கையில், பல பிரச்சனைகள், கோபம் வராமல் எப்படி இருக்க முடியும், பொறுமை இல்லாமல் எப்படி இருக்க முடியும், அமைதி இல்லாமல் இருக்க முடியும், வீட்டில் பிரச்சனை, பல பிரச்சனைகள், வேலை பளு. இன்னும் சிலர் சொல்லுவாங்க, என் நேச்சரே அப்படி தாங்க, நான் வளர்க்கப்பட்ட விதமே அப்படி தான், மாறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிருபையால் கண்களால் பார்க்கும்பொழுது நம்ம எந்த ஒரு சாக்கு பக்கமும் சொல்லவே முடியாது. என்னோடய வேலை பழுவை என் பிள்ளைங்க மேலே நான் கோபமாக காட்ட முடியாது. என்னோடய வேலை பழுவை, என்னோடய பிரச்சனையை என் மனைவி மேலே ஒரு அமைதியின்மையாக, பொறுமையின்மையாக நான் செய்ய முடியாது. கிருபை கண்களால் பார்க்கும் பொழுது நான் ஒரு பொறுமை உள்ள கணவனா, பொறுமை உள்ள மனைவியா, பொறுமை உள்ள பெற்றோர்களா, அன்பு உள்ள பெற்றோர்களா, அமைதி உள்ள ஒரு கணவனா, அமைதி உள்ள மனைவியாக தான் நம்ம நடந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் சேலஞ்சஸ் வருமா? நிச்சயம் வரும். பலவிதமான சோதனைகள், பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நம்ம கிருபை கண்களால், முக்கியமாக நான் மீட்படைஞ்சவன் அப்படிங்கும்போது நம்ம நிச்சயமாக அந்த கிருபை கண்களால் பார்க்கும்பொழுது பொறுமையாக, அமைதியாக, அன்பாக இருக்கிறது தான் நம்ம செய்ய வேண்டிய காரியமாக இருக்குது. எரிச்ச வரலாம், அமைதியாக பொறுமையாக போகும்பொழுது அந்த இடத்துல ஒரு சமாதானம் வரும். அந்த இடத்துல என் வாழ்க்கையில் நான் வாழும் பொழுது என்னோட ஒவ்வொரு காரியமும் எதை பிரதிபலிக்குது? கிருபையை பிரதிபலிக்குதா, என் கோபத்தை பிரதிபலிக்குதா, என்னோட அமைதியின்மை பிரதிபலிக்குதா, என் பொறுமையின்மை பிரதிபலிக்குதா? ஒவ்வொரு நேரம் நம்ம சோதிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இந்த கிருபை நிறைந்த சபையை நோக்கி நான் போகும்பொழுது, என்னோட சபையில் கிருபை நிறைந்திருக்குன்னா முதல் மாற்றம் என்கிட்ட இருக்க வேண்டியிருக்கு. என்ன முக்கியமான மாற்றம்? முதல்ல ஒருவருக்கு ஒருவர் நேர்மையாக இருக்கிறது. பெரும்பாலும் நம்ம பார்த்தீங்கன்னா அசம்ஷனில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒருத்தர் அசியம்டா, அவர் அப்படி தான், இவங்க அப்படி தான், நம்மளே அவங்கள பற்றி ஒரு கணக்கு போட்டுட்டு அப்புறம் நம்மளே ஒரு தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி தான் நம்ம செய்கிறோம். அதே சமயத்தில் நம்மக்கிட்ட குறை இருக்கும்பொழுது அதை மறைக்க பார்க்குறோம். இப்போ நேர்மை இல்லைங்க. நம்மளோட வீக்னஸை மறைக்கிறதுக்கோ இல்லாட்டா அதை இல்லைன்னு சொல்ல தான் பார்க்குறோமே தவிர அங்கே நேர்மை இல்லை. ஆக மொத்தம் முக்கியம் அவசியமாக இருக்கிறது என் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒருவர் நேர்மையாக இருக்கிறது. நான் நேர்மையாக இருக்கிறேன்னா என்னோடய வீக்னஸை கவரை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது.
தனியாக நான் ஒரு முகத்திரை ஒரு மாஸ்கை போட்டு வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. வீக்னஸை வந்து நான் வெளிப்படுத்துறதுனால அங்கே ஒரு தாழ்ச்சி வருது. அது மூலியமாக நான் வந்து கிருபையோட கண்களாக நான் பார்க்கக்கூடியவனா நிச்சயமாக இருக்க முடியும். அடுத்த விஷயம் வந்து தாழ்ச்சி மற்றவர்களுக்காக பணி செய்வதில் முதன்மை. தாழ்ச்சி மற்றவர்களுக்காக பணி செய்கிறதுல முதன்மை நிற்கிறது. மற்றவங்களுக்கு ஊழியம் செய்யறதுல முதல்ல ஓடி போய் நிற்கிறது, அதில் தலைமை தாங்கிறது. தாழ்ச்சி நம்மளுக்கு ரொம்ப கடினமான ஒரு விஷயம். நம்ம வந்து வாழ்க்கையில் கொண்டு வரதுக்குறீங்களா ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனால் நல்லா யோசித்து பாருங்க, குடும்பத்திலே வந்து நம்ம ஒரு பெருமையை காமிக்கும் பொழுது, நம்ம கோபத்தை காட்டும் பொழுது, கோபத்தோட முக்கியமான காரணி பார்த்தீங்கன்னா அந்த பெருமை தான். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக தாழ்ச்சியாக இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் வந்து ஒரு கணவன் ஈவன் தன் மனைவி கிட்ட வந்து தான் செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் பொழுது, பிள்ளைங்க கிட்ட கூட நம்ம மன்னிப்பு கேட்கலாம், நம்ம தவறு கிடையாது. கேட்கும் பொழுது அங்கே இடத்துல தாழ்ச்சி வர்றதுனால அது மூலிமா ஒரு குடும்பத்தில் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் உறவு இன்னும் வந்து ஸ்ட்ராங்காகிட்டு வரும், இந்த பாண்டிங் இன்னும் அதிகமாகிட்டு வரும். ஸோ கிருபை நிறைந்த சபைக்கு நான் போகிறதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் நான் கிருபையை நான் இப்படி பார்க்குறேன். அடுத்த ஸ்லைட் போடுங்க பார்க்கலாம். அடுத்தது கிருபை கண்களால் ஒருவரே ஒருவர் பார்ப்பது. இது சபையை குறித்தது. இப்போ கிருபை கண்களால் நம்மளை வந்து எப்படி பார்த்துக்கிறது நம்ம பார்த்தோம். இப்போ கிருபை கண்களால் ஒருவர் ஒருவர், அதாவது நம்ம சபையை பார்க்கறது. அவர்கள் பாவிகள், சபையில் இருக்கவங்க எல்லாரும் பாவிகள் தான். அதே சமயத்தில் அவர்கள் புனிதர்கள், செயின்ஸ், பரிசுத்தவான்கள். நானும் பாவி நீங்களும் பாவி, நானும் புனிதர் நீங்களும் புனிதர். ஸோ புனிதர்னு சொன்ன அர்த்தம் பெரும்பாலும் ஒரு தவறாக வந்து அதுக்கான அர்த்தம் எடுத்துக்கொள்ளப்படுது. புனிதர் பரிசுத்தவான்கள் சொன்னால் செயின்ட்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். அது கிரேக்க மொழியிலேருந்து இதை வந்து அதை தமிழாக்கம் பண்ணும்பொழுது ஆங்கிலத்தில் வந்து ஆங்கிலத்தில் அதை மொழிபெயர்க்கும் பொழுது செட் அப்பார்ட்னுவாங்க. செட் அப்பார்ட் ஃபார் காட்ஸ் கிங்டம்ஸ் ஒர்க். அதாவது நம்ம கடவுளுடைய ஊழியத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அதான் வந்து நம்ம பரிசுத்தவான்கள் புனிதர்கள்னு சொல்கிறது. நம்மக்கிட்ட வந்து இந்த க்ளோயிங்லாம் நம்மளுக்கு இருக்காது. நம்மளுக்கு வந்து கடவுளுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஸோ நானும் பிரித்தெடுக்கப்பட்டவன், நீங்களும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நானும் பாவி நீங்களும் பாவி. அந்த பார்வையில் நம்மளை ஒருத்தரை பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 12:13 நான் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமையாயினும் சுயாதீனராயினும் எல்லோரும் ஒரே ஆவியிலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். நம்ம யாராக இருந்தாலும் எல்லாருமே ஒரே ஸ்பிரிட், ஒரே ஆவியிலே ஒரே சரீரத்தில் கிறிஸ்துவோட சரீரத்துக்குள்ள கிறிஸ்துவோட பாடிக்குள்ள நம்ம எல்லாருமே ஒரு ஞானஸ்தானத்தை எடுத்து அது மூலியமாக நம்ம வந்து ஒரே ஆவியை தான் நம்ம பானம் பண்ணிக்கிறோம், மருந்துகிறோம். இப்போ எல்லாருமே த்ரூ ஒன் ஸ்பிரிட், ஒன் பாடி. யார் எங்கேருந்து வந்தாலும் சரி, அப்படி தான் இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் என்ன நம்ம பண்ணுறோம்னா, பலவிதமான பேதங்கள் சபைகளில் இருக்குது, பலவிதமான வித்தியாசங்கள். ரொம்ப சோகமான வருத்தமான விஷயம் பார்த்திங்கன்னா, சபைகளில் வந்து சாதி பாகுபாடு, சாதி மூலிமா பேதங்கள். பல சபையை நடத்துகிறவங்களே போதர்களே பார்த்திங்கன்னா ஜாதி சண்டையில் வந்து அவங்களும் மாட்டிக்கிறாங்க. ஒரு கிருபை நிறைந்த கண்களால் பார்க்கும் பொழுது நான் யார் இந்த சபைக்கு வராங்க, எந்த ஊர், எந்த சாதி நம்ம பார்க்கவே முடியாது. எல்லாருமே கிறிஸ்துக்குள்ளார ஒரே பானத்தை தான் அருந்துறோம். எல்லாருமே ஒரே பாடி, ஒரே சரீரத்துக்குள்ளார நம்ம ஞானஸ்தானம் வாங்கப்பட்டிருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா சில சபையில் பார்த்தீங்கன்னா மற்றவங்களை வந்து இவங்கள விட லோவராக தான் பார்ப்பாங்க. அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி சபைக்காரங்களை நடத்துறது, படிப்புக்கு ஏற்ற மாதிரி சபைக்காரங்களை நடத்துறது. அதிகமாக படித்தா அவங்களுக்கு ஒரு மதிப்பு, படிப்பு இல்லாட்டினா அவங்கள சீன்றது கிடையாது, அவங்க சட்டம் பண்ணுறது கிடையாது. வசதியானவங்களுக்கு உழுந்து கவனிக்கிறது, வசதி இல்லாதவங்களுக்கு கண்டுக்கிறதே கிடையாது. ஆனால் சபைக்காரங்க எல்லாரையுமே நம்ம வந்து ஒரே மாதிரி பாகுபாடு இல்லாமல் எந்த வித வித்தியாசம் பார்க்காம நம்ம நடத்த வேண்டும் இந்த வசனத்தின் பிரகாரம். அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது வந்து கிறிஸ்து வந்து நம்மளுடைய முன்மாதிரியில் இருக்க கிறிஸ்து வந்து கடவுளாக இருந்தும் தேவனாக இருந்தும்
நம்மளோட பாகுபாடு பார்த்தாரா? கிறிஸ்து வந்ததுக்கா யாருக்கா வந்தார்? இஸ்ரேல் மக்களுக்காக வந்தார் இல்லைங்களா? ஆனால் புறஜாதி நம்மளுக்காக அவர் மறுத்தார். புறஜாதி நம்மையும் அவர் இணையா தன் மக்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்கும் பொழுது, முக்கியமாக நம்ம பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3லேருந்து 6 வசனம் படித்து பார்த்தோம்னா, 6லேருந்து 8, 2வது அதிகாரம் 6லேருந்து 8 படித்து பார்த்தோம்னா, அங்கே வந்து இயேசு நம்ம பார்க்குறோம். அவர் தன்னுடைய தெய்வீக தன்மையை எடுத்துக்கொள்ளாமல் எந்த அளவுக்கு தாழ்ச்சினா, அடிமை கோலம் பூண்டு எந்த அளவுக்கு தாழ்ச்சினா, மரணம் மட்டும் அதுவும் சிலுவை மரணம் மட்டும் தாழ்ச்சி கொண்டு நம்மளைய மீட்பு கொண்ட அந்த தேவன் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கேன்னு சொல்லும் பொழுது, நான் எப்படி வந்து சபைக்காரங்கிட்ட நான் வந்து வித்தியாசத்தை காட்ட முடியும்? அப்போ நம்மக்கிட்ட என்ன மாற்றம் தேவையாக இருக்குது? எல்லாரையும் வரவேற்று எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுதல். சபையில் வரும்போது பார்த்தீங்கன்னா, சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க விசுவாசத்தில் வந்து வீக்காக இருப்பாங்க. அப்போ அவங்கள போய் தாங்கி பிடிக்கணும். புது விசுவாசிகள் இருப்பாங்க, அவங்கள போய் உற்சாகப்படுத்தணும். எந்த விதமான ஒரு பாகுபாடு இல்லாமல், பணக்காரனோ ஏழையோ யாராக இருந்தாலும் சரி, எல்லாரையும் வந்து கிறிஸ்துவோடைய அந்த சரீரத்துக்குள்ள சமன்னு நம்ம கொண்டு வரக்கூடிய மாற்றம் கிருபை நிறைந்த சபையை நோக்கி நம்ம போகிறதுக்கு அவசியமாக இருக்குது. அதோடு கூட அடுத்தது, ஒருவரை ஒருவர் மரியாதை செய்தல், உற்சாகம் காட்டுதல், ஆறுதல் காட்டுதல். எல்லாருக்கும் மரியாதை செலுத்தணும். யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் நம்ம மரியாதை செலுத்தணும். அது மாதிரி எனக்கு ஒருத்தரை உற்சாகப்படுத்தணும். பல விதத்தில் அவங்க தளர்ந்து போயிருக்கலாம், பல விதத்தில் அவங்க வந்து மனசில் பாரங்கள் இருக்கலாம். விசுவாசம் குறைமா இருக்கவங்களை போயிட்டு நம்ம வந்து நீங்கள் என்ன அப்படி இருக்கீங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது. அவங்களை உற்சாகப்படுத்தி என்ன மாதிரி வேத வசனங்கள் மூலிமா அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணுமோ அந்த மாதிரி காரியங்களை பண்ணணும். சுகமாக இருக்கவங்கள உட்காந்து பேசி அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணலாம். இது மாதிரி பல காரியங்கள் நம்ம வந்து சபைக்காரங்களை உற்சாகப்படுத்தி அவங்கள வந்து நம்ம மரியாதை செய்து நம்ம எல்லாரையும் அன்பு செய்ய வேண்டும். அடுத்தது வந்து மன்னித்து நட்பை புதுப்பித்தல். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கிருபை கண்களால் சபையை பார்க்கறதுக்கு ரொம்ப முக்கியமான காரியம். நம்ம எல்லாருமே வந்து நம்ம ஒரு பாஸ்டர் வந்து அவர் சொல்வார், எல்லாமே வந்து நம்ம சபைக்காரங்க எல்லாமே போக்கு பெயின்ஸ் மாதிரி, முள்ளு குத்தும் போக்கு பெயின்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி இருக்குது. இந்த போக்கு பெயின்ஸ் எல்லாத்தையும் தூக்கி சூட்கேஸில் வச்சோம்னா எல்லாம் ஒன்று குத்திக்கிட்டு இருக்கும். அது மாதிரி நம்ம எல்லாருமே பாவிகள், குறை உள்ளவர்கள் தான். ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் குத்திக்கிட்டு தான் இருப்போம். ஆனாலும் நம்ம எல்லாரும் ஒரே சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கோம். மன்னித்து நட்பை புதுப்பித்தல். ஒருத்தட்ட உதாரணத்துக்கு நான் தவறு செஞ்சிட்டோம்னா உடனே அவங்கள்ட்ட மன்னிப்புக்கிறதுல முதன்மையாக இருக்கணும். தள்ளி போடக்கூடாது, முதன்மையாக மன்னிச்சுக்குங்க. அதே மாதிரி நம்மளுக்கு எதிராக ஒருத்தர் குற்றங்கள் தவறு செய்திருந்தால் அவங்கள மன்னிக்கிறதுலையும் முதன்மையாக இருக்க வேண்டும். கிருபை நிறைந்த சபைனா ஒரு மன்னிக்கக்கூடிய விசுவாசிகள் அடங்கியதான் கிருபை நிறைந்த சபை. அடுத்தது பொறுமை மற்றும் புரிந்து கொள்ள முயற்சி எடுத்தல். பொறுமை, பேஷன்ஸ். அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது சபைக்காரங்களை. இப்போ வந்து சபைக்காரங்க வந்து யாராவது பேசுனாங்கன்னா அவங்கள பேச விடுறது கிடையாது, இவங்களே பேசிகிட்டு இருப்பாங்க. முதல் லிசன் பண்ணவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு அவங்க முதல் லிசன் பண்ணும் பொழுது, ஆஹா இவங்க வந்து நம்ம சொல்கிறத கேட்குறாங்கன்னு அவங்களுக்கு வந்து நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட்டு வரும். ஓகே, நம்பிக்கை வரும். ஓகே, இவங்கள்ட்ட நம்ம சொல்லலாம், இவங்க நம்மளுக்காக ஜிபிப்பாங்க அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் நம்ம கொடுக்குறோம். நம்ம புத்திமதி சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம முதல் கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கும்போது அதுக்கப்புறம் கடல் வார்த்தையை வச்சு நம்ம அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்கள பலப்படுத்த முடியும். ஆக மொத்தம் பொறுமை, பேஷன்ஸ் அவசியமாக இருக்குது. அதோடு கூட மற்றவங்களை புரிந்து கொள்வதற்கு நம்ம அவர்கள் பேசுறதை நம்ம வந்து நிதானமாக கேட்க வேண்டிய, இதெல்லாம் ஒரு கிருபை இருந்த சபைக்கு ஒரு அடிப்படையான விஷயங்கள். நம்ம இதெல்லாம் ஆழமாக இன்னும் தொடர்ந்து வரக்கூடிய 6 வாரங்களில் இன்னும் ஆழமாக பார்க்க போகிறோம். 3வது விஷயம் வந்து கிருபை கண்களால் ஒருவர் பார்த்துருந்தோம் இல்லைங்களா? அது வசனம், அதை நம்ம வசனம் நம்ம வந்து பார்க்கல. சாரி, இங்கே வந்து 3வது கிருபை கண்களால் உலகத்தை பார்ப்பது. அதாவது மீட்பு அடையாதவர்கள். வந்து கிருபை கண்களால் நம்ம பார்க்குறோம். அடுத்தது வந்து கிருபை கண்களால் சபையை பார்க்குறோம். 3வது கிருபை கண்களால் உலகத்தை பார்ப்பது. உலகத்தை பார்க்கும் சொல்லும் பொழுது அவிசுவாசிகள், மீட்படையாதவர்களை பற்றி நம்ம எந்த கிருபை கண்கள் நம்ம பார்க்குறோம். ரோமியர் 10வது அதிகாரம் 1:3 சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று சாட்சி சொல்கிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை.
எப்படி என்றால் அவர்கள் தேவநீதி அறியாமல் தங்கள் சுயநீதி நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவநீதிக்கு கீழ்ப்படியாதிருந்தார்கள். இங்கே பவுல் தன்னுடைய இன மக்களுக்காக இங்கே வேண்டிக்கிறார். அவர்கள் மீட்படைய வேண்டுதான் என்னுடைய இருதயத்தின் விருப்பமாக இருக்குன்னு சொல்ல வர்றார். ஒரு கிருபை நிறைந்த சபையாரம் இருக்கும் பொழுது நம்ம இந்த உலகத்தை முக்கியமாக நம்ம இனம்னு சொல்லக்கூடிய, இப்போ நம்ம தமிழ் சபை ஆரம்பிச்சிருக்கோம், தமிழ் நம்ம இனம். இங்கே வென்ட்வர்த் சர்ச்சில் தமிழ் சபை நடக்கும்பொழுது சுற்றி வென்ட்வர்த் சர்ச்சை சுற்றி உள்ளக்கூடிய பல தமிழ் பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. டுங்காபி, வெஸ்ட்மீடு, பேரம்பாட்டை, இது மாதிரி பல நம்மளுடைய தமிழ் பேசக்கூடிய இன மக்கள் இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு நம்ம அவங்க மீட்படைய வேண்டும் அப்படின்னு சொல்லி இதயத்தில் வாஞ்ச இருக்குது, எந்த அளவுக்கு நம்ம தேவனை வேண்டிக்கிறோம். அவங்கள பற்றி நம்ம பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அக்கறை எடுத்துக்கிறதே கிடையாது, சீரியஸாக எடுத்துக்கிறதே கிடையாது. அவங்க அவிசுவாசிகள் அப்படி தான் நம்ம எடுத்துக்கிட்டு போகிறோம். கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோன்னா, நான் போய் சொன்னால் கேட்கவா போகிறாங்க, அவங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, அவங்க பேத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எனக்கு பயமாக இருக்குங்க, எப்படி பேசுறதுன்னு தெரியல. நான் ஒரு வேளை நான் போய் சொன்னேன்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை நான் எப்படி ஃபேஸ் பண்ணேன். இது மாதிரி நம்ம பலவிதமான சாக்குப்போக்கு மனசுக்குள்ளே நம்ம சொல்லிக்கிட்டே நம்ம இருக்கிறோம். உண்மையிலே என்னோட இனத்தை நான் நேசிக்கிறேன்னா, உண்மையிலே என்னோட தமிழ் மக்கள் மேலே அன்பு வச்சிருக்கேன்னு சொன்னால், அந்த அன்போட உச்சக்கட்டமே தேவனுடைய அன்பு அவங்களுக்கு விளங்க செய்கிறது. நற்செய்தியை அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்கறது தான் அவங்க அன்பு செய்கிறதுக்கூட ரொம்ப உச்சக்கட்டம் நம்ம சொல்ல முடியும். அன்பு செய்கிற வார்த்தையில் சொன்னால் பத்தாது, எங்கள் இன மக்கள் சொன்னால் பத்தாது. இங்கே பவுல் இன மக்களுக்காக வேண்டிக்கிறார், அவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என் இதயத்தின் வாஞ்சியாக இருக்குன்னு சொல்ல வர்றார். நான் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அவிசுவாசியாக இருக்கும் பொழுது கேரி கிரேன் அப்படின்னு சொல்கிறவர், அவர் தான் என்னை கிறிஸ்துவுக்குள்ளார வழிநடத்தி கொண்டு போனவர். கேரியும் அவரோட மனைவி மிஸ்ஸஸ் கேரி 2 பேரும் விடியங்காலில் எந்த தினம் எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் தினமும் மன்றாடிட்டு வந்தாங்க, நான் மீட் பண்ண வேண்டும் என்று. ட்ரெவர் மெக்வாயின் சொல்லக்கூடிய அவரும் அவரோட ஒய்ஃப் மிஸ்ஸஸ் ட்ரெவர் 2 பேரும் முக்கியமாக மிஸ்ஸஸ் ட்ரெவர் உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில் ஒரு பேப்பரில் A4 பேப்பரில் எங்கள் பேரெல்லாம் எழுதி வச்சு ஃப்ரிட்ஜு பக்கம் போகும்போதெல்லாம் தினமும் இந்த பேரை பார்த்து எங்களுக்காக மீட் பண்ணி வேண்டிக்கிட்டு வந்தாங்க. அதே மாதிரி நான் ஜோன் சொல்லக்கூடிய ஒரு 80 வயசு ஒரு லேடி என்னை பார்த்தது கிடையாது, பேசுனது கிடையாது, என் பேரை மட்டும் வச்சு அவங்க என் குடும்பத்து பேரை மட்டும் வச்சு எங்கள் பிள்ளைகள் பேரை மட்டும் வச்சு தினமும் வேண்டிக்கிட்டு வந்தாங்க. அவங்க வெள்ளைக்காரங்க, நான் இந்தியன். ஒரு கிருபையை அறிஞ்சதுனால தான் இவங்களாம் நான் ரட்சிக்கப்பட வேண்டுமென்னு சொல்லி பாரத்தோடு ஆண்டவர்கிட்ட வேண்டி அவங்க வாஞ்சியாக இருந்திருக்கிறாங்க. என் இன மக்களை நான் நேசிக்கிறேன்னு சொன்னால், என் தாய்மொழி தமிழ்னு சொல்லும் பொழுது, தமிழை நான் ஆராதனை பண்ணுன்னு சொல்லும் பொழுது, என் தமிழ் மக்களுக்கு சுற்றி இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, இவங்களுக்காக நான் உண்மையிலே நான் என்ன முயற்சி எடுக்கிறேன், என்ன மாதிரி நான் வேண்டுதல் பண்ணுறேன். பெரும்பாலும் எக்ஸ்கியூசஸ், அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் பண்ண முடியாது, எனக்கு அந்த திறமை கிடையாதுங்க, எனக்கு பண்ண ஆசை தான், ஆனால் எனக்கு பண்ணி பழக்கம் இல்லை, எனக்கு இதெல்லாம் பண்ண முடியுமான்னு தெரியல, எனக்கு அவங்க ஸ்ட்ரேஞ்சர் ஆச்சு, அவங்கள்ட்ட எப்படி நான் பேசுகிறது, இதை மாதிரி பலவிதமான நம்ம எக்ஸ்கியூஸ் தான் நம்ம சொல்கிறோம். நல்லா கேட்டுங்க, நற்செய்தியை யார் வேணாலும் போய் சொல்லலாம். கடவுள் திறமை எதிர்பார்த்து நற்செய்தி சொல்ல அழைக்க கிடையாது. எந்த ஸ்கில்லு தேவையில்லை, எந்த திறமையும் தேவையில்லை. கர்த்தராகிய இயேசு நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது, ஆர் யூ ரியலி பர்டன்டு? நீ வாஞ்சியை உள்ளவனா இருக்கிறியா, பாரம் உள்ளவனா இருக்கா? நிச்சயமாக கடவுள் நம்மளையே அவர் ராஜ்யத்துக்கு நிச்சயமாக உபயோகப்படுத்திக் கொள்ள முடியும். ஆக மொத்தம் ஒரு கிருபை நிறைந்த சபையாக இருக்கும் பொழுது, கிருபை கண்களால் உலகத்தை முக்கியமாக நம்ம மக்களை பார்க்கும் பொழுது நம்ம என்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டியிருக்குது. முதல் காரியம் நம்மளுடைய மிஷன் மைண்ட் செட்டு, ஊழியத்துக்கான மனநிலையை நம்ம மாற்ற வேண்டிய அவசியமாக இருக்குது. ஒவ்வொரு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதெல்லாம் நம்ம நற்செய்தி சொல்கிறதுக்கு வாஞ்சியோடு அன்போடு நம்ம சொல்ல வேண்டும். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காட்டா கூட, கடவுளே எனக்கு கதவை திறந்து விடுங்க, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தாங்கன்னு வேண்டக்கூடிய அந்த மனப்பாடம் நம்மளுக்கு அவசியமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து உயிர்த்து போகும்பொழுது கடைசியாக நம்மளுக்கு கொடுத்த முக்கியமான ஒரு சாக்ரமெண்ட் கிரேட் கமிஷன் என்ன கொடுத்தாருன்னா, உலகமென்று சென்று நற்செய்தி அறிவிங்கள் சொல்லியிருக்கிறார். தேவன்
சமணசுகளுக்கோ கடவுளுடைய படைப்பான எந்த ஒரு ஜீவனுக்கோ கடவுள் வந்து இந்த நற்செய்தி அறிவிக்கக்கூடிய அந்த ஒரு 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 வேலையை கொடுக்கல, நம்மகிட்ட தான் கொடுத்துருக்கிறார். இப்போ நற்செய்தியை நான் அறிவிக்க போகிறேன்னு சொல்லும் பொழுது முக்கியமாக நீங்கள் சுற்றி இருக்க தமிழ் மக்களை போய் நம்ம சந்திக்கும் போது எடுத்தோன்னே நீங்கள் போயிட்டு பைபிளை எடுத்துக்கிட்டு இந்த வசனத்தை படிங்க, இந்த வசனத்தை கேட்டுங்க அப்படின்னா அவங்க வந்து எடுத்துக்குவாங்களா? எடுத்துக்க மாட்டாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ என்ன தேவையாக இருக்குன்னா ஜெனராசிட்டி அண்டு கம்பேஷன். அதாவது வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு சுற்றி இருக்க மக்களை பார்க்க போகிறோம்னா பல பேர் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆக முடியும். பல பேர் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இந்து நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இஸ்லாமிய நண்பர்கள் நண்பர்களாக இருக்கலாம், நம்மளுக்கு நிச்சயமாக. அப்போ அவங்கள்ட்ட போய் அவங்கள சில காரியங்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கலாம். பல வகையில் அவங்களுக்கு வந்து உதவிகள் வந்து எதிர்பார்த்துருக்கும் பொழுது அது பண உதவியாக இருக்கலாம், உடல் உதவியாக இருக்கலாம். அது மாதிரி உதவிகளை நம்ம செய்யும் பொழுது, இன்னும் சொல்லப்போனால் அவங்க சோகமாக இருக்கும் பொழுது, அவங்களுக்காக மன்றாடும் பொழுது, அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும்போது அவங்க தோளில் கையை போட்டுட்டு கவலைப்படாதீங்க பிரதர், கவலைப்படாத சிஸ்டர், நான் அவங்களுக்காக வேண்டிக்கிறேன்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுது. ஜெனராசிட்டின்னு சொல்லும் பொழுது பணத்தை கொடுக்குறது மட்டும் கிடையாது, நேரத்தை கொடுக்கலாம். இப்போ நம்ம சபையில் வந்து பல பேர் வந்து பல காரியங்களை பண்ணுறாங்க, ரொம்ப உற்சாகமாக இருக்குது அந்த சில காரியங்கள்லாம் நம்ம சொல்லும் பொழுது, ரொம்ப நல்ல காரியங்கள் அதெல்லாம். உடம்பு சரியில்லாதவங்களை போய் பார்க்குறது, அவங்க எந்த ஒரு மதமாக இருந்தாலும் சரி பார்க்கும்பொழுது அது மூலியமாக நம்ம உறவை வளர்த்து அதுக்கப்புறம் இயேசுவோட அந்த அன்பை விளங்க செய்யும் பொழுது, நீங்கள் நற்செய்தி சொல்லும் பொழுது நிச்சயமாக அவங்க வந்து அதை கேட்கறதுக்கான வாய்ப்பை கடவுள் அவர்களுக்கு தருவார். கடைசியாக ஒரு வசனத்தோடு நம்ம முடிச்சிடலாம். எபேசியர் 1:17-18 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். இது ரொம்ப ஒரு அற்புதமான வசனம். அது மனப்பாடம் பண்ணக்கூடிய வசனம் கூட நம்ம சொல்லலாம். இங்கே வந்து பவுல் எபேசியர் சபைக்கு எழுதுகிறார். இங்கே தேவன் தந்தையானவர் அவரை அறிந்து கொள்வதற்காக என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை கொடுத்துருக்கிறார். தேவனை அறிந்து கொள்ள, தந்தையை அறிந்து கொள்ள நம்ம சாதாரண அறிந்து கொள்ள முடியாது. கடவுளுடைய ஞான விஸ்டத்தையும் அவரோட ரெவலேஷன், அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கூடிய ஆவி கொடுத்துருக்கார். பரிசுத்தம் இருந்தால் தான் வந்து நம்முடைய தேவனை நம்ம வந்து ஆழமாகவும் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும். அப்பேற்பட்ட வாய்ப்பை நம்மளுக்கு தான் கொடுத்துருக்காரு. அதன் மூலிமா இதை பார்க்குறோம். தாம் நம்மை அழைத்ததுனால நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை, கடவுளுடைய காலிங், கடவுள் இதுக்கு அழைச்சிருக்கார், ஒரு பெரிய நம்பிக்கைக்காக அழைச்சிருக்கார். நம்ம உலகத்தில் இருக்க காரியங்கள் மட்டும் நம்பிக்கையான காரியங்கள் கிடையாது, நம்மளுக்கு ஒரு மாபெரும் நம்பிக்கை காத்துட்டு இருக்குது, அதுக்காக அழைச்சிருக்கிறார். அதோடு கூட இது முக்கியமாக இதில் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும். பரிசுத்தவான்கள் யார்? நம்ம எல்லாருமே செயின்ஸ், செட் அப்பார்ட் ஃபார் காட்ஸ் கிங்டம். பரிசுத்தவான் நம்மக்கிட்ட தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று, அதாவது தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யம், the glorious riches, அதை இன்ஹெரிட், அதை சுதந்திரித்து கொள்றதுக்காக அதை நம்மளுக்கு கடவுள் இலவசமாக கொடுத்துருக்கிறார். அதாவது தேவனுடைய மகிமையின் சொத்து, ஐஸ்வர்யம். இது யாருக்குமே கிடையாதுங்க. கிருபை கிடைச்சிருக்குன்னு சொல்லும் பொழுது, இதை படிக்கும் பொழுது கிருபையே மாபெரும் அதிசயம். இப்போ தேவனுடைய மகிமையின் சொத்தே எனக்கு இருக்குன்னு சொல்லும் பொழுது நான் எப்படி எல்லாத்தையும் பார்க்குறேன். என் வாழ்க்கையில் நான் வந்து கிருபை கண்களால் என் தனிப்பட்ட முறையில் நான் வாழ்க்கையில் எப்படி நான் எல்லாத்தையும் பார்க்குறேன். என்னோட எண்ணங்கள் எப்படி இருக்குது, நடத்தைகள் எப்படி இருக்குது, குடும்பத்தில் நான் எப்படி நடந்துக்கிறேன், என் மனைவியை எப்படி நான் வந்து நடந்துக்கிறேன், என் கணவன் எப்படி நடந்துக்கிறேன், பிள்ளைகள் எப்படி நடந்துக்கிறேன். ஏற்கனவே வந்து நம்ம பார்த்த அந்த பிரான்ஸ் 14ஆம் லூயி, அவர் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வரும்பொழுது அன்றைக்கி அந்த கூட்டத்தில் யாருமே இல்லை. அங்கே நம்ம பார்த்தது வந்து ஒரு வெளிவேஷமாக பொது ஜனங்கள் வந்து ராஜாவை மைமைப்படுத்த வந்தாங்க தவிர தேவனை மைமைப்படுத்த வரல. அதே மாதிரி வந்து இங்கே பேதுரு வந்து நற்செய்திக்கேற்ப நடக்கவில்லை, தேவனை மைமைப்படுத்துறதுக்கு பதிலாக இங்கே வந்து பேதுரு வந்து யூதர்களை மைமைப்படுத்துகிறார்.
ஆனால் கர்த்தராக இயேசு மூலியமாக விலை கொடுத்து வாங்கப்பட்ட நம்ம பாவிகளாக இருந்தாலும் மீட்கப்பட்ட நம்ம ஒரு அன்கண்டிஷன் லவ், எந்த விதமான கண்டிஷன் இல்லாத அன்பு கிடைக்கப்பட்ட நம்ம பெரிய நம்பிக்கை இருக்கிற நம்ம தேவனுடைய அன்பு நம்மகிட்ட விளங்கப்பட்டிருக்க நம்ம எப்படி நான் வாழ்க்கையில் நான் வந்து வாழணும்? நான் மீட்படைஞ்சிட்டேன், எனக்கு எல்லாம் கிருபைதான் வாழ்க்கையில் வாய்ப்பேச்சா இல்லாமல் அதை நான் செயலாக்கலைனா என் வாழ்க்கையில் குடும்பத்தில் அந்த கிருபை இல்லாமல் இருந்தால், நான் கண்களால் பார்க்கும்போது என் மனைவியும் மக்களையும் பிள்ளைகளையும் நான் கிருபை கண்களால் பார்க்காம இருந்தா, என் சபையினரோட கிருபை கண்களை பார்க்காம இருந்தா, என்னுடைய இன மக்களை கிருபை கண்களை பார்க்காம இருந்தா, நான் ஒரு கிருபையை புரிந்து கொண்டவன்னு சொல்லவே முடியாது. தேவனுடைய ஐஸ்வர்யம் எனக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா நான் எப்படி நான் வாழ்க்கையை வாழுவேன்? சாதாரண சொத்து இல்லை, சாதாரண ஐஸ்வர்யம் இல்லை, தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் கிடைச்சிருக்கும் பொழுது, கடவுளுடைய கிருபை கிடைச்சிருக்கும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையில் என்னோட கலாச்சாரத்தில் என்ன மாற்றத்தை கொண்டு வர போகிறேன்? நான் இப்படி வந்தேன், எனக்கு இது சூழ்நிலை உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் தெரியுமா, அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு அப்படி பேச மாட்டேங்குன்னு பல பேர் சொன்னான். ஆனால் ஒரு கிறிஸ்துவனுக்கு நோ எக்ஸ்கியூஸ். ஒரு கிருபையை புரிந்தவங்களுக்கு நம்மளுக்கு யாருக்குமே வந்து சாக்கு போக்கு சொல்ல முடியாது. நம்ம நடத்தையில் மாற்றத்தை கொண்டாடினா நான் கிறிஸ்துவன் கிடையாது. சபையில் இருக்க எல்லாரையுமே வந்து நான் சமமாக கிறிஸ்துவோட அங்கத்தில் நடத்தாட்டினா நான் கிருபையை புரிந்து கொண்டவன் கிடையாது. என் இன மக்களுக்காக நான் வாஞ்சை இல்லாமல் ஒரு பாரம் இல்லாமல் நான் வேண்டிக்காமல் இருக்கும் பொழுது நான் ஒரு சுயநலக்காரன். ஸோ நம்ம கர்த்தர்கிட்ட நம்ம வந்து மன்றாடுவோம். நம்மளுடைய ஃபால நேச்சர் நம்ம பார்த்த மாதிரி நம்ம வீழ்ந்த இயல்பில் வந்து நிச்சயமாக மாம்சத்தில் இந்த மாதிரி பேசக்கூடிய காரியங்கள் கடினமான காரியமாக இருந்தாலும் நிச்சயமாக தேவனுடைய மகிமையினாலும் மாட்சிமையினாலும் அவர் நம்மக்கிட்ட அன்பு விளங்க பண்ணதை புரிஞ்சு கொள்ள முடியுமா? முக்கியம் பரிசாவி கொடுக்கப்பட்டதுனால நம்ம அவருடைய வல்லமையினால நிச்சயமாக ஒரு கிருபை நிறைந்த சபையாக நம்ம சபையில் மாற்றத்தை கொண்டு வர நிச்சயம் முடியும். நம்ம சபையோட கலாச்சாரம் அது மூலிமா மாறி பல ஆத்துமாக்கள் பல பேர் வந்து இங்கே எப்படி வந்து ஒரு வெளிச்சம் வந்துச்சுன்னா அது வீட்டில் பூச்சி போய் தானாக போய் ஒட்டிக்கிற மாதிரி மக்கள் தானாக இந்த சபை கிருபை நிறைந்த சபை அப்படின்னு நிச்சயமாக கடவுள் பல பேரை இந்த சபைக்கு கொண்டு வர முடியும். என்னதான் முயற்சி எடுத்தாலும் மனிதர் முயற்சி எடுத்தாலும் ஒரு சபையில் கிருபை இல்லாமல் இருந்தால் அன்பு இல்லாமல் இருந்தால் அந்த சபைக்கு தேவனுக்கு உகந்த சபை கிடையாது. அது அன்பான சபை கிடையாது. அது தேவன் அன்பு செய்கிற சபையும் கிடையாது. தேவனை நோக்கி நம்ம மன்றாடுவோம். அன்பான கர்த்தரே, இது அந்த கிருபை என்பதை மூலமாக நீர் தாமே இந்த கிருபை கண்களால் நாங்கள் பார்க்க வேண்டும் என்று தேவதாமே என்று எங்களை பேசியிருக்கின்றீர். எங்களிடம் பல குறைகள் இருக்கின்றன, பல பாவங்கள் செய்கிறோம், அது தேவன் அறிந்திருக்கின்றீர். ஆனாலும் நீர் எங்களை மீட்டெடுத்து கொண்டிருக்கின்றீர். எவ்வளோ பாக்கியசாலிகள் நாங்கள். உலகத்தில் பல பேர் அழைக்கப்பட்டோம், நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கும்போது அதை விட ஒரு மிரக்கல், அதை விட ஒரு மாபெரும் புதுமை எங்கள் வாழ்க்கையில் வேறு எதுவுமே கிடையாது. அந்த புதுமையை அனுபவிக்கிறவர்களாக, அந்த நற்செய்தியின் இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டவர்களாக, அந்த கிருபையின் பொக்கிஷத்தை நாங்கள் புரிந்து கொண்டவர்களாக நாங்கள் வாழ எங்கள் பலத்தை தாரும். ஒரு சபையினராக மட்டுமல்லாமல் நாங்கள் எங்கு சென்றாலும் குடும்பத்திலும் சரி, எங்கள் வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் சரி, நாங்கள் கிருபையை வெளிப்படுத்த, கிருபை கண்களால் இடத்தையும் பார்க்க நம்முடைய வல்லமையை தாரும். இந்த மன்றாட்டு அனைத்தையும் எங்கள் ராஜாவும் எங்கள் மீட்பரும் எங்கள் தேவன் அன்பை விளங்க பண்ண தேவனிடத்தில் எங்களுக்கு கிடைத்த அன்புக்காகவும் அந்த அன்பை கிறிஸ்து மூலியமாக கொடுத்த தேவனுக்காக நாங்கள் தேவன் மூலமாக மன்றாடுகின்றோம். கிறிஸ்து மூலியமாக நல்ல மன்றாட்டையும் நிதாமல் எடுத்துக்கொள்ளுமாறு எங்கள் அன்பான தேவனை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே, ஆமென்.